இந்த தியான பகுதியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வெளியே வாங்க என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். தேவன் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு 7வது நாளில் ஓய்வாக இருந்தார். தேவன் தான் படைத்த ஆதாமை ஏதாம் தோட்டத்தை சுற்றி காட்ட அழைத்து செல்கிறார். ஆப்பிள் மரத்தண்டை நின்று இந்த கனியை நீ புசிக்கலாம், நாவல் மரத்திடம் நின்று இந்த கனியை நீ புசிக்கலாம், இப்படியாக ஒவ்வொரு மரத்திடமும் நின்று புசிக்கலாம் புசிக்கலாம் என்று சொல்லுகிறார். கடைசியாக நன்மை தீமை அறியத்தக்க கனியை தரும் மரத்திடம் வருகிறார். இந்த மரத்தின் கனியை நீ புசிக்கும் போது நீ சாகவே சாவாய் என்கிறார். ஆதாம் ஒன்றுமே பேசவில்லை. இன்னமும் ஏவாள் படைக்கப்படவில்லை என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏவாள் படைக்கப்பட்ட பிறகு ஆதாம் இது பற்றி அவளிடம் சொல்லி இருப்பான். தேவன் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கும் மரத்திற்கு அருகில் அவர் செல்லவில்லை என்று நினைக்கிறேன். ஆதாமும் எல்லா மரத்தை போல இதுவும் ஒரு மரம்தான், இந்த கனியை புசிக்க தடை ஒன்றும் இல்லை என்று நினைத்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் வயது வந்த வடிவத்தில் தான் உருவாக்கினார், குழந்தைகளாக உருவாக்கவில்லை. மேலும் அவர்களை புத்திசாலித்தனமாகத்தான் உருவாக்கினார். மனிதன் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பது தேவனின் சித்தம். ஆனாலும் அவருடைய விருப்பத்திற்கு மாறாக மனுஷன் ஒன்றுமே செய்யக்கூடாது என்பதும் அவருடைய எண்ணம். எதை செய்தாலும் அதை தன்னிடம் கேட்டே செய்ய வேண்டும் என்பதற்காகவே நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்றார். மனுஷனுக்கு எல்லாமே தேவனாகத்தான் இருக்க வேண்டும் என்பது படைப்பாளியின் நோக்கம். தேவன் அவர்களுக்கு முன்பாக சாப்பிடக்கூடாத நன்மை தீமை அறியத்தக்க கனிகளையும் சாப்பிடக்கூடிய எல்லா வகை கனிகளையும் வைத்து தேர்வு செய்யும்படியாக சொல்லுகிறார். சாப்பிடக்கூடிய கனிகளில் ஜீவ விருட்சத்தின் கனியும் அடங்கும். ஆதாமும் ஏவாளும் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு இருக்கலாம். ஏனென்றால் இன்னும் ஆண்டவர் அந்த மரத்தை காக்கும்படியாக கேருபீன்களை காவலுக்கு வைக்கவில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். ஆனாலும் சர்ப்பத்தின் வஞ்சகத்தால் தேர்வு செய்யக்கூடாத ஒன்றை அவர்கள் தேர்வு செய்து பாவத்தில் விழுந்து தேவனுடைய கோபத்திற்கு ஆளானார்கள். அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தால் அவர்கள் பாவமற்ற பரிபூர்ண நிலையில் நித்திய ஜீவனை பெற்றிருப்பார்கள். பாவம் உலகில் நுழைந்திருக்காது, துன்பம் இருந்திருக்காது, மரணமும் இருந்திருக்காது. சொர்க்கமாகவே தொடர்ந்து இருந்திருக்கும். ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை சாப்பிடுவதற்கு முன் இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாமல் இருந்தார்கள். சர்ப்பத்தின் வஞ்சகத்தால் அந்த கனியை சாப்பிட்ட பின் தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணி தேவனுக்கு முன் வராமல் அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல் ஆனான். இப்பொழுது அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து ஏதேன் தோட்டத்தில் இருந்து அவர்களை வெளியே அனுப்பிவிட முடிவு செய்தார். தேவனுக்கு முன் வராமல் ஒளிந்து கொண்டிருக்கும் அவர்களை பார்த்து, இப்போது நீங்கள் இந்த இடத்தில் இருப்பது சரியல்ல, உங்களை இங்கிருந்து வெளியே அனுப்ப போகிறேன் என்று சொல்லி வெளியே வாங்க என்று அவர்களை அழைத்திருப்பார். நம் தேவன் ஒவ்வொருவர் மேலும் கரிசனை உள்ள தேவன். அவர்களை பார்த்து, நீங்கள் இப்படி அரே நிர்வாணமாகவே வெளியே போக வேண்டாம், எனக்கு ஊழியம் செய்யும் தாசர்களின் புத்திர புத்திரிகளும் விசுவாசிகளும் சாத்தானின் வலைகளில் விழுந்து அரைகுறையாக ஒழுக்கமற்ற வகையில் ஆடை அணியும் காலம் வரும். அதில் இருந்து தப்பித்துக் கொள்பவர்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்பார்கள். நான் உங்களை அப்படி ஒழுக்கமற்ற முறையில் அனுப்ப விரும்பவில்லை. உங்களை நான் ஒழுக்கமான முறையில் தோல் ஆடையை அணிவித்து வெளியே அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு தோல் ஆடையை உண்டு பண்ண, ஆட்டை அடித்து தோலை உரித்து ஆடையாக மாற்றி சரீர அவயங்களை மறைக்கும்படி தோல் ஆடையை உடுத்தி 2 பேரையும் வெளியே அனுப்புகிறார். நம் தேவன் ஆடைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் அவர்களை அத்தி இலையில் அரை நிர்வாணமாகவே வெளியே அனுப்பி இருக்கலாம். மேலும் அப்போது அவர்களை தவிர அவர்களை பார்ப்பதற்கு வேறு யாரும் இல்லாத நிலையிலும்
தன்னால் படைக்கப்பட்டவர்கள் எந்த நிலையிலும் ஒழுக்கமான முறையில் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தோல் ஆடையை உண்டு பண்ணி ஒழுக்கமான முறையில் அவர்களை வெளியே அனுப்புகிறார். இப்போதைய சந்ததிகள் அந்த ஒழுக்கத்தில் இருந்து பாதை மாறி புதிய கலாச்சாரம் என்ற பெயரில் மதுபானம் அருந்தியவன் தடுமாறுவது போல ஜனங்களின் ஒழுக்கங்கள் தடுமாற ஆரம்பித்து விட்டது. பொதுவெளியில் தேவன் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறார். பவுலின் நிருபங்களை நாம் கவனமாக வாசித்தால் அந்த ஒழுக்கமான நெறிமுறைகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். அதை இந்த இடத்திலே தியானிக்க ஆரம்பித்தால் செய்தி மிகவும் பெரிதாகிவிடும். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொன்றிலும் தேவன் விரும்பும் ஒழுக்கத்தை பின்பற்றி மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக இருப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் தேவன் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமேன். இந்த தியானத்தில் சில இடங்களில் கற்பனையாக எழுதப்பட்டும் இருக்கிறது. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னொரு புதிய ஆசீர்வாதமான நாளை எங்கள் வாழ்க்கையில் கூட்டி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஒழுக்கம் தவறாமல் கட்டுப்பாடுடன் இருக்கும்படியாகவும் எங்களுக்கு எல்லாமே நீர்தான் என்று எப்போதும் உம்மையே சார்ந்திருக்கும்படி இன்று எங்கள் மத்தியில் இடைப்பட்டு இருக்கின்றீர். உமக்கே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வாழ்க்கை கட்டுப்பாட்டை தவறாமல் கடைபிடித்து நடக்க எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்துகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தினந்தோறும் இந்த தியானத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து உம் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து உம் ஆவியானவரின் பிரசன்னம் எப்போதும் உம் சித்தம் செய்ய நம்மை நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.